ஸ்ரீ குருப்யோ நம. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பகவத் பாதாள் சங்கரருடைய ஷட்பதி ஸ்லோகம் எல்லாம் நிறைய பார்த்துன்னு வந்துருந்தோம். அதில் கடைசியில் எப்படி அதை பெரிவா அந்த ஸ்லோகத்தினுடைய முடிவுரைன்ற மாதிரி சொல்கிறா அப்படின்னா, இந்த ஸ்லோகம் இந்த சம்சார துன்பத்திலிருந்து நம்மளை எல்லாரையும் நீக்கிறது அப்படிங்கிறத ஒரு சாராம்சமாக சொல்கிறான். அந்த ஸ்லோகம்னுடைய 6 ஸ்லோகம், ஷட்பதி, ஷட் அப்படின்னா 6. அந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம், அவிநய மபநய விஷ்ணு தமய மனக சமய விஷய மிருகதிருஷ்ணம் பூததயாம் விஸ்தாரயா தாரய சம்சார சாகரத அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுற பகவத் பாதாள். அதாவது இந்த சம்சார சாகரத்திலிருந்து அக்கறை சேர், என்ன சேர்த்துருப்பான்னு ஒரு ப்ரேயர் பண்ணுறார். அதுதான் இந்த பிளண்டாக அந்த லைன்லேயே கொடுக்குறார். சம்சார தாரய சம்சார சாகராத். இந்த பீடித்து இருக்கக்கூடிய இந்த சம்சார பந்தத்திலிருந்து என்னை விடுபடுறதுக்கு, அக்கறை சேர்றதுக்கு எனக்கு ஒரு சரணாகதி அடையிறேன்ப்பா அப்படிங்கிற ப்ரேயராக முதல் ஸ்லோகால சம்சார சாகரம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுறார். அதுதான் பெரிவா இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை துக்கத்திலேருந்து நம்மளை வெளிவைக்கிறதுக்கு இந்த ஸ்லோகத்துடைய ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இந்த சம்சார சாகரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறார். 2வது ஸ்லோகம், திவ்ய தனு மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவ பய கேத்தச்சித்தே வந்தே அப்படிங்கிறார். எந்த இதில் சம்சாரமே வரலையே, சாகரமே வரலையே அப்படின்னா பவபய கேத்த சித்தே வந்தே அப்படிங்கிறது தான் இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பயத்தையும் வேதனைகளையும் சிதைக்க வல்லதான பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ பவபய, இந்த பவசாகரத்தில் இருக்கக்கூடிய பயங்கள், சம்சாரத்தினால இந்த மாயையில் பிடிபட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் ஏற்படக்கூடிய பயங்கள், அப்புறமா இந்த வேதனைகள், நோய் நொடி அப்படிங்கிற அந்த இதிலிருந்து நம்மளை விடுபடுறதுக்கு சிதைக்க வல்ல அந்த பாதார விந்தத்தை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார். 3வது ஸ்லோகத்தில், சத்யபி பேதாபகமே நாத தவாஹம் ந மாமகி நஸ்துவம் சாமுத்ரேஹி தரங்க குவச்சனே சமுத்ரோ ந தாரங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதில் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, சம்சாரங்கிற வார்த்தையை ஓப்பனாக ரெஃபர் பண்ணாமல் ஆனால் அலை அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறார். ஸோ சமுத்திரத்தில் அலை எப்படி ரைஸ் ஆகி அதோடையே ஒன்றி போயிடுறதோ அது மாதிரி நாம்ளும் பரமாத்மாவோட ஐக்கியம் ஆயிடணும். அந்த சமுத்திரம் தானே அலையா வருது, அப்படி பரமாத்மா அல்லவா நாம ஆகியிருக்கோம். அப்படி அவன் நினைவோடு அவனுடைய அலையை நாம் அவனோட அலை தான் நாம் அப்படிங்கிற நினைப்போடு உறுதியோடு இருந்தால் இந்த சம்சார சமுத்திரம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நான் பரமாத்மா தான் சமுத்திரம், அப்போ அவர் தான் அலையாகவும் வந்திருக்காரு. நாம்ள அதை புரிஞ்சுண்டு அவரோட நம்ம ஐக்கியம் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மளை விடுபடலாம் அப்படின்னு இந்த ஷட்பதி ஸ்லோகத்தினுடைய 6 ஸ்லோகங்களும் சம்சார துன்பம் நீக்க ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்லோகம்ங்கிறத சொல்கிற 3 இன்னைக்கு பார்த்துருக்கோம். மீதி 3 நாளைக்கு பார்க்கலாம்.